என்னங்க ஜி கித்தனா அப்படின்னாலும் எவ்வளவுன்னு சொல்றீங்க, ஜித்தனானாலும் எவ்வளவு சொல்றீங்க? கன்ஃபியூஷனா இருக்கு ஜி. ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கித்தனா அப்படின்னா கொஷின் வேர்டு, ஜித்தனா அப்படின்றது ரிலேட்டிவ் வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள், கித்தனா பானி சாயே அப்படின்னா எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்னு அர்த்தம். கித்தனா பைசா ஹே அப்படின்னா எவ்வளோ காசு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கித்தனா சமயம் லகேகா அப்படின்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துலலாம் வந்து கேள்வியாக கேட்குற மாதிரி இருக்கும்போது கித்தனா இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே எவ்வளோ படிப்பியோ அவ்வளோ கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஜித்தனா படோகே உத்துனா சீக்கோகே அப்படின்னு சொல்லுவேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜித்தனா சாகியே உத்துனா லோ அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போதும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ ஜித்தனா ஹே உத்துனா காஃபி ஹே, எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போதும் அப்படின்னு சொன்னோம். ஜித்தனா ஹே உத்துனா காஃபி ஹே அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கொஷினாக நீங்கள் கேட்கும்போது கித்தனா இந்த வார்த்தையும் ரிலேட்டிவ் வேர்டாக ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிற மாதிரி பேசும்பொழுது ரிலேட்டிவ் வேர்டாக அந்த ஜித்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஜித்னா யூஸ் பண்ணும்போது உத்துனா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸில் நீங்கள் போட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக ஹிந்தி கற்றுக்கணுமா? தமிழ் ஈஸி ஹிந்தியை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.